உங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியலையா? இந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணுமா? இந்த 2 வழிமுறைகளை மட்டும் செய்யுங்க. கட்டாயம் வந்துட்டு குலதெய்வத்தை நீங்கள் தேடி போக தேவையில்லை, குலதெய்வமே உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வரும். அது என்ன வழிமுறை? இது வந்துட்டு நம்மளோட பெரியவர்களும் சரி, முன்னோர்களும் சரி, இது பண்ணி பலனடைஞ்சிட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை தாங்க. இந்த வழிமுறையை நீங்கள் தினமும் செய்கிறதுனால கட்டாயம் உங்கள் குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களோட கனவின் மூலமாகவோ இல்லை நிஜ வாழ்க்கையின் மூலமாகவோ யார் மூலமாகவோ கட்டாயம் வந்துட்டு குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு தேடி வருங்க. இந்த இடத்துல தான் இருக்கேன், நான் இன்னாரு தான் உன்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும். அது என்ன முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல தலைமுறையாக நம்மளுக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் இருக்கா? நம்மளோட முந்தின தலைமுறை வந்துட்டு குலதெய்வம் தெரியாமல் இருந்திருக்காங்களா? அதே மாதிரி நம்மளுக்கும் தெரியலையா? அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்தை பார்க்கணும், குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அந்த குலதெய்வத்தோட அருள் வந்துட்டு உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், தினமே ஒரு மண் செம்பு எடுத்துக்கோங்க, ஒரு புதுசாக வாங்கிக்கோங்க, ஒரு மண் செம்பு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்களாக இருந்தாலும் சரி 2 மண் செம்பு கூட வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து பெண்கள் வந்து 2 செம்பில் தண்ணி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இது வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை தரன்னு தேடி போகிறோம். அதனால் பாருங்கள், பெரும்பாலும் ஒரு செம்பு மட்டும் வச்சாலே போதும். ஒரு மண் செம்பில் நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு சுத்தமான தண்ணி குழாயிலேருந்து நேரடியாக பிடிக்கணும். நீங்கள் பானையிலலாம் மோந்து எடுத்து வைக்கக்கூடாதுங்க குலதெய்வத்துக்கு. நீங்கள் தினமுமே உங்களோட பூஜை அறையில் காலையில் பூஜை பண்ணுறீங்க இல்லையா? எப்படியும் வீட்டில் வந்து காலையில் விளக்கேற்றி வச்சு தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க இல்லையா? அப்போ இந்த தண்ணி இது வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இது காலையில் ஏறு பொழுதில் தாங்க பண்ணணும், இறங்கு பொழுதில் பண்ணக்கூடாது. அதனால் பாருங்கள், இந்த குலதெய்வத்தை வரவழைக்கிறதுக்கான இந்த முயற்சி வந்துட்டு காலையில் தான் பண்ணணும். இந்த மாதிரி செம்பில் தண்ணீர், சுத்தமான தண்ணீர் மோந்து வச்சுட்டு அதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை அப்படியே கையில் இப்போ நான் நசுக்கி விடுறேன் பாருங்களேன், அதே மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சந்தன குங்குமம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட பெண் தெய்வங்களுக்காக. அந்த தண்ணீர் வந்து ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் இவங்களுக்காக பொதுவான வழிமுறை. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், வீட்டில் வந்துட்டு பச்சை கலர் திரி, சிவப்பு கலர் திரி, மஞ்சள் கலர் திரி போட்டு நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா? குலதெய்வ வழிபாட்டுக்கு மஞ்சள் கலர் திரி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் திரி போட்டு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிக்கோங்க. இந்த தண்ணீரை வந்துட்டு நம்ம பூஜை அறையில் வச்சுருங்க. ஒரு பலகை மேலே இல்லை ஒரு தட்டில் வச்சு நம்ம வச்சிடலாங்க. வச்சுட்டு தொடர்ந்து நம்ம வந்து தினமுமே பாருங்கள் விளக்கேற்றி வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு இது வச்சுக்கோங்க. காலையில் இத்தனை மணிக்குன்னா அத்தனை மணிக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துட்டு உட்காந்து ஒரு செகண்ட்னாலும் நின்று நீங்கள் குலதெய்வத்தை தேடி, குலதெய்வமே தயவு செஞ்சு உங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசு உருகி, மனசு நொந்து கண்ணீர் பெருகி, மனசு உருகி நீங்கள் வந்துட்டு குலதெய்வத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல் உங்களை குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி, எப்படியாச்சும் சரி தேடி வந்துடும். இல்லை அடுத்தவர்கள் மூலமாவது உங்களுக்கு வந்துட்டு சொல்ல வைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கனவின் மூலமாக சொல்ல வைக்கும், இன்ன இடத்துல நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு